ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீர். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு காணொலி. இந்த காணொலியில் வாயு புத்திரனான ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை பார்ப்போம் நண்பர்களே. ஆஞ்சநேயரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இருப்பினும் அவரது வீர செயல்களையும் அவர் இடம்பெற்ற ஸ்தல பெருமைகள் சார்ந்த தகவலையும் இவரை வணங்கும் முறைகளும் சில சுலோகங்களையும் சில பரிகார பூஜை விவரத்தினை சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்த இந்த காணொலியை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வகையில் ஆஞ்சநேயர் வரலாறு என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவியருக்கும் பிறந்தவராவார். ஆஞ்சநேயரின் வாழ்க்கை நிலை குறித்து இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரம்மச்சரியம் கொண்டவர் என்று ஒரு சில நூல்களும், சில ஆஞ்சநேயர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மச்ச வல்லபிக்கும் மணமாகாமலேயே பிறந்த குழந்தை உண்டு எனவும் அந்த குழந்தை ஸ்ரீ மச்ச வல்லவன் என்றும் சில நூல்கள் தெரியப்படுத்துகின்றன. எது எப்படி இருப்பினும் ஆஞ்சநேயரின் பெருமைகள் இந்தளவும் வான் உயர்ந்ததாகவே உள்ளது என்பது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. கம்பர் தனது இராமாயணத்தில் ஆஞ்சநேயரை சுந்தரகாண்டத்தில் பெருமைப்படுத்தியுள்ளார். 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 6 ஆரியர்காக ஏகி, 5 1 பெற்று அணங்கை கண்டு அயலான் ஊரில் 5 1 வைத்தான், அவன் நன்மை அளித்து காப்பான் என்று சுந்தரகாண்டத்தில் தெளிவு பெற அவரை பெருமைப்படுத்தியிருக்கிறார். சுந்தரகாண்ட பகுதி முழுவதும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வீர தீர செயல்களை விவரித்து பெருமைப்படுத்தியுள்ளார் என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்து ஆஞ்சநேயரின் சில திருவிளையாடல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்ப்போம். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் தம்பியான பீமன் வலிமை பொருந்தியவன். பஞ்சபாண்டவர்கள் பலம் மிக்கவன் பீமனே. அதனால் கர்வப்பட்டிருந்தார். அவன் கர்வத்தை அடக்க ஆஞ்சநேயர் காட்டுக்கு பீமனை அனுப்பி ஒரு பொருளை கொண்டு வர சொன்னார். பீமன் காட்டு வழி வந்தபோது வயதான குரங்கு போல் மரத்தில் சாய்ந்து கொண்டது தனது வாளை மட்டும் பாதையில் நீட்டியிருந்தார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழியில் கிடக்கும் வாளை பார்த்து வாளுக்குரிய ஆஞ்சநேயரிடம், குரங்கே வாளை மடக்கிக்கொள் என்றார் பீமன். ஆனால் ஆஞ்சநேயரோ, என்னால் முடியாது, முடிந்தால் நீ எடுத்து போட்டு விட்டு போ என்றார். சினம் கொண்ட பீமன் வாளை தூக்கி எறிய முற்பட்டான். ஆனால் பீமனோ அந்த வாளை அசைக்கக்கூட முடியவில்லை. அதிர்ச்சி அடைந்த பீமனை பார்த்து மாருதி சிரித்தது. பீமன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து குழம்பினான். பீமனை தெளிவுபடுத்த ஆஞ்சநேயர் சுய வடிவம் பெற்று அவருக்கு காட்சி தந்தார். பீமன் தலைகுனிந்து வருந்தலானான். அடுத்து பலராமன் சார்ந்த ஒரு சிறு தகவல்கள். கண்ணனின் அண்ணன் பலராமன் கண்ணனிடம் தான் பலம் அதிகம் பெற்றவன் என்பது போல் நடந்து வந்தான். அதிக கர்வமும் கொண்டு இருந்தான். இதை அறிந்த கண்ணன் பலராமன் ஆணவத்தை அடக்க நினைத்து பலராமனை, அண்ணா அதோ அந்த காட்டில் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று உச்சரித்து கொண்டு ஒரு குரங்கு இருக்கும், அதை போய் அழைத்து வா என்று பணித்தார். பலராமன் அந்த குரங்கினிடம் சென்று, கண்ணன் கூப்பிடுகிறான் வா என்றார். நீ யார் என்று திரும்பி கேட்டது குரங்கு. நான் தான் பலராமன் என்று அழுத்தி கூறினார். கோபம் கொண்ட குரங்கு ஓங்கி ஒரு அறை கொடுத்தது. அது என்ன, எனது ராமனுக்கு முன்னால் பலம் என்று சொல்லுகிறாய் என்று ராமனை விட நீ பலசாலியா என்று கேட்டது. பலராமன் அந்த குரங்கினிடம் போரிட முடியாமல் அவமானப்பட்டு தடுமாறி போனான். அப்போதுதான் தன்னுடைய கர்வத்தில் தான் பலமான பாதிப்பை சந்தித்திருக்கிறோம் என்று உணர்ந்து ஆஞ்சநேயரிடம் மன்னிப்பு கேட்டார் பலராமன். சக்கரத்தாழ்வாரும் கருட ஆழ்வாரும் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். ஸ்ரீ ஹரியின் வாகனமான கருடாழ்வாருக்கும் கையில் இருக்கும் சுதர்சன தேவருக்கும் அடிக்கடி யார் பெரியவர்கள் வலிமையானவர்கள் என்று போட்டியாகவே இருந்தது. இதை கவனித்து வந்த ஹரி அவர்களது மனநிலையை
உண்மை நிலையை உணர வைக்க வேண்டி சுதர்சனனையும் கருடனையும் அழைத்து தனக்கு சொந்தமான குளத்தில் குரங்கு ஒன்று குளித்து கொண்டு உள்ளது, அதை கூட்டிக் கொண்டு இங்கு வா, அழைத்து வாருங்கள் என்று கூற மேலும் ஒரு நிபந்தனையும் விடுத்தார். முடிந்தால் உங்களால் முடிந்த அளவு போரிடவே முடியாத போது ஸ்ரீராமன் அழைக்கிறார் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றார். அவ்விருவரும் எங்களது சக்திக்கு எதிர் சக்தி இந்த உலகத்தில் உள்ளதா என்று ஒரு சனத்தில் இந்த குரங்கை இழுத்து வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆஞ்சநேயர் புஷ்கரணியில் நீராடிவிட்டு கரையின் மீது உட்கார்ந்த ஸ்ரீ ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு இருந்தார். சுதர்சனரும் கருடரும் அவரிடம் சென்று, ஏ குரங்கே, எங்களது அனுமதி இல்லாமல் குளத்தில் ஏன் குளித்தாய்? எங்களது ஹரி கூப்பிடுகிறார், வந்து மன்னிப்பு கேள் என்றார். நான் யார் இடத்திற்கும் வரமாட்டேன் என்று ஆஞ்சநேயர் பதில் உரைத்தார். என்னே உனது ஆணவம் என்று ஆஞ்சநேயரை இருவரும் தாக்க முற்பட்டனர். ஆஞ்சநேயர் அவர்களை ஒரே பிடியில் பிடித்து கொண்டார். ஆஞ்சநேயரின் பிடியில் சிக்கொண்ட இருவரும் விழி பிதுங்கினர். தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு ராமன் கூப்பிட்டார் என்று சொல்ல ஆஞ்சநேயர் கண்கள் பணிந்து பிடியை தளர்த்தி ஸ்ரீஹரியையும் நோக்கி ஆஞ்சநேயரை கண்ட ஹரியானவர் ராமர் சீதையுடன் ஆஞ்சநேயருக்கு காட்சி தந்தார் என்று ஒரு தகவலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணற்ற தகவல்களை கொண்ட ஆஞ்சநேயர் வாயு பகவானுக்கு சொந்தமானவர். கண்ணுக்கு தெரியாத சக்தி பெற்ற வாயு பகவானுக்கும் அஞ்சனேய தெய்வக்கும் பிறந்தவர் என்பதால் இவர் மனிதனாகவும் மனிதனுடைய குணாதிசயங்களோடும் தர்ம சிந்தனையோடும் காற்றின் உதவியோடு உலகத்தை படியிழக்கும் தகுதி கொண்டவராகவும் இராமாயணத்தில் ஒரு அதீத சக்தி கொண்ட ஒரு அற்புத சக்தியாக விளங்கி ராமருக்கு பணிவிடை செய்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உருவாக்கி தந்திருக்கிறது என்பது இராமாயணம் மூலமாக தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது. இன்றும் உலகம் முழுவதும் மாருதியினுடைய அதாவது ஆஞ்சநேயருடைய சக்தியும் ஆதிக்கமும் அதனுடைய பக்தியும் சம்பந்தப்பட்ட தகவல்களை அழகாக உலகம் முழுவதும் அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது பிரபஞ்ச சக்தி. அந்த வகையில் நமது மாவட்டத்துக்கு அருகிலுள்ள மாவட்டமான நாமக்கல் மாவட்டத்தில் அதீத சக்தி கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை இன்றும் 24 மணி நேரமும் தரிசனம் செய்து அவரை பார்த்து கைகூப்பி வணங்கி நின்று கொண்டிருக்கிறார். அதுவே நாமக்கல் ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர்களுக்கு வாழ்க்கையில் உங்களால் ஒரு முறை சென்று வர வாய்ப்பு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இதை எண்ணற்ற முறை நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அல்லது மிதுன ராசி, துளாராசி மற்றும் கும்பராசியில் உள்ள நடு நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நாளும் கூடும் காலகட்டத்தில் ஒரு முறை தரிசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்றக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் எண்ணற்ற தகவல்கள் என்னுடைய நடைமுறை அனுபவத்தில் பார்த்த தகவல்களாக இருக்கும். ஆக உங்களுக்கு இந்த பதிவில் வரக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல் கொண்ட ஆலயங்களும் கோவில்களும் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் பட்சத்தில் ஒரு முறை உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று அல்லது பௌர்ணமி தினத்தன்று அல்லது உங்களுடைய லக்னமோ ராசியோ எது அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் கூடும் நாளில் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வேண்டுகோளையும் உங்களுக்கு அருகில் உள்ள கோவில் சென்று அதை அந்த தெய்வத்திடம் வேண்டுகோளாக வையுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தடையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானை சரண் பதம் காப்பதாமே.